மேட்ரிமோனி மூலம் வரன் தேடும் வாலிபர்களை குறிவைத்து மோசடி கதைகளை கூறி அவர்களை திருமணம் செய்து ஏமாற்றிய கேரளாவை சேர்ந்த கல்யாண ராணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் 10 இளைஞர்களை திருமணம் செய்தது தெரிய வந்துள்ளது. கவுன்சிலர் ஒருவரை திருமணம் செய்வதற்காக அழகு நிலையத்தில் மேக்கப் செய்து கொண்டிருந்த அந்த பெண் போலீசில் எப்படி சிக்கினார் என்பதை இந்த காணொலியில் பார்ப்போம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்துள்ள பொத்தங்கோடு பஞ்சாயத்து கவுன்சிலராக இருந்து வரும் அனீஷ் என்ற இளைஞர் மேட்ரிமோனி தளத்தில் தனது திருமணத்திற்காக வரன் தேடினார். அவரை மொபைலில் தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் எர்ணாகுளம் மாவட்டம் காஞ்சிராமட்டம் என்ற பகுதியைச் சேர்ந்த ரேஷ்மா சந்திரசேகரன் வயது 30 என்ற பெண்ணுக்காக வரன் தேடி வருவதாகவும் ரேஷ்மாவின் மொபைல் எண்ணை அவர் கவுன்சிலரிடம் கொடுத்து பேசுமாறு கூறியிருந்தார். இதனால் ரேஷ்மாவை தொடர்பு கொண்ட கவுன்சிலர் பேசியிருக்கிறார். பரிதாப கதைகள். இதன் பின்னர் இருவரும் கோட்டயத்தில் உள்ள மால் ஒன்றில் சந்தித்துள்ளனர். அப்போதுதான் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்ததாகவும் தனக்கென உறவினர்கள் யாரும் இல்லை என்றும் கூறிய ரேஷ்மா தான் பல இன்னல்களை அனுபவித்து வருவதாக அவர் மீது பரிதாபம் ஏற்படுத்தும் வகையிலான கதைகளை கூறியிருக்கிறார். இதனை நம்பிய கவுன்சிலர் அவரை திருமணம் செய்ய விரும்புவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் திருமணத்தில் கலந்து கொள்ளும் அளவுக்கு தனக்கு உறவினர்கள் யாரும் இல்லை என்றும் ரேஷ்மா கூறியதை கவுன்சிலர் ஏற்றுக்கொண்டார். இவர்களின் திருமணம் ஜூன் 6ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. இதற்கிடையில் இவருடைய நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. திருமணத்திற்கு முந்தைய நாள் வேம்பாயம் பகுதியில் உள்ள கவுன்சிலரின் நண்பரின் வீட்டில் ரேஷ்மா தங்க வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரின் நடத்தையில் கவுன்சிலரின் நண்பர் குடும்பத்திற்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனை அடுத்து மறுநாள் காலை மேக்கப் செய்வதற்காக ரேஷ்மாவை அழகு நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். ரேஷ்மா மேக்கப் செய்து கொண்டிருந்த போது கவுன்சிலர் மற்றும் அவரின் நண்பர் ரேஷ்மாவின் கைப்பையை சோதனை செய்தனர். அப்போது அவருக்கு ஏற்கனவே சில முறை திருமணங்கள் ஆகியிருக்கும் ஆவணங்களை கண்டுபிடித்தனர். உடனடியாக இது தொடர்பாக ஆரியநாடு போலீஸ் நிலையத்திற்கு கவுன்சிலர் தகவல் தெரிவித்தார். ரேஷ்மா மேக்கப் முடித்து வெளியே வந்தபோது அங்கே வந்த போலீசார் அவரை கைது செய்தனர். பின்னர் போலீசாரின் விசாரணையில் ரேஷ்மா தான் பலரை திருமணம் செய்து மோசடி செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் அவருக்கு 45 நாட்களுக்கு முன்னர் தான் ஒரு திருமணம் நடந்தது என்றும் வரும் ஜூலை மாதத்தில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த வேறொரு வாலிபரை திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. தன் மீது இரக்கம் ஏற்படும் வகையில் கதைகளை கூறி இளைஞர்களை நம்ப வைத்து திருமணம் செய்துவிட்டு பின்னர் அவர்களிடமிருந்து பெற்ற நகைகள், துணிமணிகள் போன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு பின்னர் பல கதைகளை சொல்லி அந்த திருமண உறவை முறித்து கொள்வது ரேஷ்மாவின் வழக்கமாக இருந்துள்ளது. அவர் இதுவரை 10 வாலிபர்களை ஏமாற்றி திருமணம் செய்து மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. 2 வயதில் குழந்தை வேறு உள்ளது இவருக்கு. முதல் முறையாக 2014ஆம் ஆண்டு தனது 19 வயதில் முதல் திருமணத்தை செய்திருக்கிறார். அதன் பின்னர் வரிசையாக பலரை ஏமாற்றி இருக்கிறார். இது போன்ற ஒரு திருமண மோசடியில் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு தற்போது 2 வயதாகிறது. சினிமாவையே மிஞ்சும் வகையில் செயல்பட்ட ரேஷ்மாவின் வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரே அதிர்ந்து போயினர். மேலும் ரேஷ்மாவிற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கேரளாவில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.